நாமத்தை மாத்திரம் உயர்த்துவதாக, நாமம் மாத்திரம் பிரஸ்தாபப்படுவதாக, நாமத்தை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் அன்று நீ ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறபடியால் துதிக்கிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரே, துதியிலே இடைப்பட்டு அவரோடு பேச போவதற்காக மக்கள் பேசுகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறோம். சொல்லுங்கள் நல்ல தினாவே. ஆமென். ஹல்லேலூயா. நல்லது. ஹல்லேலூயா. பெரிய காரியங்களை தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனபடினாலே அவர் மகிமையின் தேவன். அதுதான் தாவீது சொல்றான், இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் அவர்களுடைய தேவன் அல்ல, நம்முடைய தேவன். சொல்லுங்க, என்னுடைய தேவன், என்னுடைய தேவன். ஹல்லேலூயா. இந்த இயேசு யாருடைய தேவன்? என்னுடைய தேவன். உலகத்தில் உள்ளவர்களை பார்க்கிலும் உங்களுக்குள்ளே இருக்கிற தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த பெரிய தேவனை இந்த கால வேளையிலே நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் ஒரு வேத வசனத்தை நாம் வாசித்து நாம் நேரடியாக செய்திக்குள்ள கடந்து செல்லும். ஆதியாகம புத்தகம் நீங்க திருப்பிக் கொள்ளுங்க. ஆதியாகமம் 49வது அதிகாரம் 22வது வசனத்துக்கு நேராக எங்கள் கண்கள் திருப்பப்படுவதாக. ஆதியாகமம் 49வது அதிகாரம் 22வது வசனத்திலே அங்கே கொடுக்கப்பட்ட யோசேப் என்ற ஒரு நபருக்கு கொடுக்கப்படுகிற ஒரு ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாத வசனத்தை நாம் வாசிப்போம் இந்த காலை வேளையிலே. யோசேப்பு கனிதரும் செடி, யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். அந்த கொடிகள், யோசேப்பினுடைய கொடிகள் சுவரின் மேல் படரும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த யோசேப்பை குறித்து நாம் எல்லாருக்கும் அநேகமாய் தெரியும். வேதத்தை படிக்கிற யாவருக்கும் யோசேப்பை குறித்து உங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா. அப்ப இந்த யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், அவன் கனிதரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையிலே நாட்டப்பட்ட ஒரு செடியா இருக்கிறான். அடுத்ததாக அவனுடைய அந்த கொடிகள் எல்லா இடமும் படரும் என்று சொல்லி பார்க்கிறோம் வேதத்தில். ஹல்லேலூயா. அப்ப யோசேப்புக்கு ஒப்பான ஒரு நபரை இந்த வேளையில உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். அந்த நபர் தான் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. எப்படி யோசேப்பு தன்னுடைய காலத்திலே அங்கே இஸ்ரவேலுக்குள்ளே அவன் ஒரு கனிதருகிற செடியாக இருந்தானோ, அதே போல இயேசு கிறிஸ்து இஸ்ரவேலிலே அன்றைக்கு யோசேப்பினுடைய அந்த ஆசீர்வாதத்தை சுகந்தரித்தவராய் அங்கே காணப்பட்டார். நான் காண்பிக்கிறேன் எப்படி என்று சொன்னால், எப்படி இந்த ரெண்டு பேருக்கும் மச்சாகுது என்பதை முதல்ல காண்பிச்சு நாம் பிறகு செய்திக்குள்ள நான் உங்களை கொண்டு போறேன். ஹல்லேலூயா. எப்படி யோசேப்பினுடைய அந்த யோசேப்புக்கு ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதம் எப்படி இயேசு கிறிஸ்துவுக்கால் உள்ள வந்து அதை எப்படி அந்த தேசத்திலே கிரியை செய்தது என்பதை நான் காண்பிக்கிறேன். எப்படி என்று சொன்னா, யோசேப்புக்கு ஒரு வாக்கு தத்தம் அங்கே கொடுக்கப்படுது. அந்த வாக்கு தத்தத்தை தான் அது இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே, அது அவர்கள் மத்தியிலே கிரியை செய்ததா இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, யோசேப்பு எந்த பாவமும் செய்யாமலே தண்டிக்கப்பட்டார். எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? யோசேப்பு எந்த பாவம் வேதத்தை படிக்கிற உங்களுக்கு தெரியும். இப்ப நான் அதுக்குள்ள கொண்டு போகல, என்னடா என்னுடைய செய்தி பிறகு லேட் ஆகிடும். அதுபடினாலே இது ஒரு இன்ட்ரோடக்ஷன். அதுபடினாலே யோசேப்பு எந்த பாவமுமே செய்யல, அவன் எந்த காரியம் செய்யாமலே அவன் தண்டிக்கப்பட்டான். ஏன் கிறிஸ்துவோட ஒத்து போகுது என்று பாத்தீங்கன்னு சொன்னா, கிறிஸ்து எந்த பாவமும் செய்யாமலே அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் தண்டிக்கப்பட்டார். ஹல்லேலூயா.
யோசேப்பு ராஜாவாக வலம் வந்தான். ஆனா ராஜா இல்ல. ராஜா ஒருத்தர் இருந்தார். ஆனா யோசேப்புக்கு சகல அதிகாரங்களை கொடுத்து அந்த தேசம், அந்த எகிப்து தேசம் முழுவதிலும் ஒரு ராஜாவை போல சகல அதிகாரங்களை அவன் உடையவனாய் இருந்தான். இயேசு கிறிஸ்துவை கூட நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவர் ராஜாவாய் இருந்து ராஜாவாய் வந்தார். ஆனா பூமியிலே அவர் இருக்க மட்டும் ராஜரீகம் அவர்கிட்ட இருக்கவில்லை. அல்லேலூயா. இப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு யோசேப்புக்கும் அநேக விஷயங்கள் ஒத்து போகிறது. ஹல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துவை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவர் தன் சொந்த ஜனங்களாலே அவமானப்பட்டார். சொந்த சகோதரர்களாலே, சொந்த குடும்பத்தாலே, சொந்தக்காரர்களாலே அவர் புறக்கணிக்கப்பட்டவராய் இயேசு கிறிஸ்து காணப்பட்டார். இதைத்தான் யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே அவருடைய சொந்த சகோதரர்கள் அவனை புறக்கணித்து அவனை குழியிலே போட்டார்கள். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்துவுக்கும் யோசேப்புக்கும் எப்படி ஒத்து போகிறது. இன்னொரு காரியம் எப்படி என்று சொன்னா, இயேசு கிறிஸ்து 30 வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுக்கப்பட்டார். இதே யோசேப்பை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா வெள்ளிக்காசுக்கு விலைக்கு விற்கப்பட்டார். ஹல்லேலூயா. அந்நியர்களுக்கு விற்கப்படுகிறார். அப்ப யோசேப்பு வேதம் சொல்லுகிறது, வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள் எப்படி சொன்னா கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றவனாய் அந்த நாளில் இருந்தான். ஹல்லேலூயா. இன்றைக்கு எப்படி கிறிஸ்து தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை சபைக்கு கொடுக்கிறாரோ அதுபோல அன்றைக்கு அந்த எகிப்து தேசத்திலே அந்த வறட்சியான சூழ்நிலையிலே யோசேப்பின் நிமித்தம் அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்ததினாலே அதை சூழலுள்ள ஜனங்கள் எகிப்துக்கு வந்து யோசேப்பின் இடத்திலே அந்த பொருட்களை, பண்டங்களை வேண்டிக் கொண்டு போகத்தக்கதாக யோசேப்பு ஆசீர்வதிக்கப்பட்டவனாயிருந்தான். ஹல்லேலூயா. அதே மாதிரிதான் இயேசு கிறிஸ்து எல்லா இடமும் நன்மை செய்கிறார். அவருக்கு ஒரு பேர் இருக்கு கிறிஸ்துவுக்கு, நன்மை செய்கிறவனாய் சுற்றி திரிந்தவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கும் யோசேப்புக்கும் நிறைய காரியங்கள் வேதத்திலே ஒத்து போகிறதை நாம் பார்க்கக்கூடியதா இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் யோசேப்புக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தம் இயேசு கிறிஸ்துவில் நிறைவேறியது. எப்படி நிறைவேறியது என்று சொன்னால் இயேசுவில் நிறைவேறிய வாக்குத்தத்தங்கள் எப்படி என்று சொன்னால் அது அப்படியே சபைக்குள்ள நிறைவேறுது. ஹல்லேலூயா. முதலாவது பாருங்க, யோசேப்புக்கு ஒரு ப்ராமிஸ் ஆண்டவர் கொடுக்கிறாரு. உன்னை எப்படி இருப்பாயா? செடியா இருப்பாய், கொடியா இருப்பாய், கனி கொடுப்பாய். இப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த ஆசீர்வாதம் அப்படியே வருகிறது. அந்த ஆசீர்வாதத்தை இயேசு கிறிஸ்து எங்க கொடுக்கிறார் சொன்னா சபைக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப சபை எப்படி இருக்குது? கனி கொடுக்கிற செடியாக இருக்குது. அதுதான் நான் கீழே காண்பிக்க போறேன். ஹல்லேலூயா. அப்ப இயேசுவில் எப்படி நிறைவேறியது என்பதை நான் காண்பித்து சபைக்குள்ள நான் வர போறேன். நீங்க திருப்பிக் கொள்ளுங்க. யோவான் 15வது அதிகாரம் 1வது வசனத்தை நீங்க வாசிங்க. யோவான் 15வது அதிகாரத்திலே அங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த யோசேப்பினுடைய ஆசீர்வாதம் எப்படி கிறிஸ்துவுக்குள்ள அது வருகிறது என்பதை பாருங்க. 15 நான் மெய்யான திராட்சை செடி. போதும். இயேசு சொல்லுகிறார் எப்படி என்று சொன்னால் நான் மெய்யான திராட்சை செடி. ஹல்லேலூயா. இப்ப யோசேப்புக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? அவன் கனிதரும் செடி. ஆனா இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் நான் தான் மெய்யான திராட்சை செடி. அப்படி என்று சொன்னா தேவனுடைய சபை அறிஞ்சு கொள்ளணும். யோசேப்பு ஒரு நிழலாக அன்றைக்கு உலாவிக் கொண்டுதான். யாருக்கு நிழலாக? கிறிஸ்துவுக்கு நிழலாக, இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக அவன் உலாவிக் கொண்டிருந்ததை வேதம் காட்டுகிறது. அதனால்தான் யோசேப்பு கனிதரும் செடியாக இருந்தான். இங்கே இயேசு கிறிஸ்து சொல்றார் நான் மெய்யான திராட்சை செடி. ஹல்லேலூயா. அப்ப அங்கே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா யோசேப்பு செடியாய் காண்பிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து சொல்றாரு நான் கனிதரும் திராட்சை செடி. அப்ப வேதத்துல
அநேக விஷயங்களை நாங்க பகுத்து ஆராதிக்கும் பகுத்து வாசிக்கும் பொழுது பகுத்து ஆராயும் பொழுதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு வெளிப்பாடு வரும். சும்மாயே வாய்ச்சி போனா என்ன வராது, வெளிப்பாடு வராது. ஏனென்று சொன்னா இயேசு கிறிஸ்துவ கூடிச்சு இந்த நீங்க முதல் வாசித்த வசனம், அந்த ப்ராமிஸ் வசனத்தை வாசிச்சீங்கன்னு சொன்னா, யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையிலே கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேலே படரும் என்று சொல்லி யோசேப்புக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் அது வெறும் கொடியாக ஒரு இப்படி ஒரு செடியாக அது காண்பிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆனா இங்க பாத்தீங்கன்னு சொன்னா எப்படி என்று சொன்னா, இயேசு கிறிஸ்து சொல்றார், நான் தான் மெய்யான செடி. ஹல்லேலூயா. நான் தான் மெய்யான திராட்சை செடி. ஏன் இயேசு அப்படி சொல்லணும்? ஏன் இயேசு கிறிஸ்து அப்படி சொல்லணும்? ஹல்லேலூயா. அத நான் முதல் சொன்னேன். வசனத்தை சும்மா வாசியாதீங்க வீட்டுல தேவனுடைய பிள்ளைகளே. வசனத்தை சும்மா வாசிச்சீங்கன்னு சொன்னா அது அப்படியே சும்மாயே போய் கொண்டிருக்கும். நம்ம தமிழாக்கள்ல ஒரு பழக்கம் என்று சொன்னா, ஏன் சொன்னீங்கன்னு, சும்மா சொன்னேன். இந்த சும்மா என்ற வார்த்தை சும்மாயே வந்து கொண்டு இருக்குது. அதனால அநேக காரியங்களை நாங்க மிஸ் பண்ணிட்டு போறோம். வேதத்தை வாசிக்கும் பொழுது கூட சில நேரம் அதை படுக்க போவதற்கு முன்பதாக ஏதாவது ஒரு கடமைக்கு செய்யணும் என்பதற்காகவே தேவனுடைய பிள்ளைகள் வாசிக்கிறதுனாலே தேவனுடைய அந்த பரம சத்தியத்தை நாம் அறிய முடியாம உணர முடியாம இருக்கிறது மாத்திரமல்ல, அந்த ஆசீர்வாதம் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு உள்ளாய் வந்த யோசேப்புக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதம் அது இயேசுவுக்குள்ளாய் திருச்சபைக்குள்ள இன்றைக்கு வந்திருக்கிறது. அதை சுதந்திரிக்க முடியாதபடிக்கு இன்றைக்கு சபை தரித்திரத்தில் இருக்கு. ஏன் என்று சொன்னா, நாம் சரியாக அதை ரிசீவ் பண்ணி கொள்ளல, சரியாக அதை பெற்றுக் கொள்ளல. ஹல்லேலூயா. நம்ம சரியாக வார்த்தையில பிடிச்சிருந்தோம் என்று சொன்னா நாம் அதை பெற்றுக் கொள்வோம். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அது எத்தனாகி யாக்கோபு எப்படி ஜெபம் பண்ணினார் சொன்னா, தேவ தூதனை விடவே இல்லை. அந்த மாதிரி நாம வசனத்தை, அன்றைக்கு வசனம் இல்லை என்றபடியா அவன் போட்டு தேவன் தூதனை பிடிச்சிட்டான். ஆனா தேவனுடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு வாக்குத்தத்த வசனம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வசனம் உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில அது கிரியை செய்யும். ஹல்லேலூயா. ஏன்? அது கிறிஸ்துவா இருக்கிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவா இருக்கிறது. அப்ப ஏன் இயேசு அப்படி சொன்னார்? வசனத்தை சும்மா வாசிப்பதினால் அல்ல, அதை நாம் உற்று நோக்கி, ஹல்லேலூயா, அதை நல்லா நிதானித்து நிறுத்தி நிதானிக்கும் பொழுது நாம் அதிலே உள்ள அந்த சாரை உறிஞ்சி குடிக்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு இதற்காகத்தான் சபையிலே ஊழியர்களை கூட தேவன் வச்சிருக்கார். ஏன் ஊழியர்கள் சும்மா வந்து ஒரு வசனத்தை எடுத்து சங்கீதத்தை வாசித்து போகிறதுக்கு சபையில ஏன் இயலாது? ஏனும். ஆனாலும் எதற்காக நாம டைம் கொடுக்கிறோம்? எதற்காக இந்த இரவு பகலா இருக்கிறோம்? எதற்காக வேதத்திலே தேவனோடு ஒரு செய்தியை நாம கொண்டு வர்றதுக்குள்ளாலே உண்மையில பவுல் சொல்வது போல நாங்கள் கற்ப வேதனைப்படுகிறோம் இல்லையா? ஒரு வசனத்தை சபைக்கு கொடுப்பதற்காக ஊழியக்காரன் கற்ப வேதனைப்படுகிறான். நீங்க பாருங்க, ஒரு கனி பிரசங்கம் என்றதும் ஒரு கனி தான். ஏன்? அந்த கனி அநேகரை சுகப்படுத்தும். பிரசங்கம் என்றது ஒரு கனிதான், அநேகருக்கு அது ஆசீர்வாதமாய் மாறும். பிரசங்கம் என்றது ஒரு கனிதான், அநேகரை பலப்படுத்தி அவன் சோர்வோடு பிரச்சனையோடு வேதனையோடு வர்றவனை கட்டி கிறிஸ்துவுக்குள்ள அவனை உருவாக்குற ஒரு கனியா இருக்கிறது. இந்த கனியை கொண்டு வர்றதுக்காக நாம கற்ப வேதனைப்படுகிறோம். ஹல்லேலூயா. உங்கள்கிட்ட கொண்டு எப்படி கொடுக்கிறோம்? அப்படியே ஒரு பழமா மட்டும் இல்ல, உரிச்சுக்க வாயில வர வச்சிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சாப்பிடுறதா வேலை சபைக்கு, அப்படி மாத்திட்டோம். அதனால நீங்க என்ன செய்றீங்கல்ல, தியானிக்க தேவையில்லை. வேலை வீடு, வேலை வீடு, அதோடையே நம்முடைய வாழ்க்கை, தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. திருப்பி வாசிங்க நீங்க அந்த ஆதியாகமம் 49:22 வசனத்தை. ஆதியாகமம் 49:22 வசனத்தை நான் செய்திக்குள்ள உங்களை கூட்டிட்டு போறேன். ஆதியாகமம் 49:22 யோசேப்பு கனிதரும் சரி,
ஊற்றண்டையிலுள்ள கனிதரும் செடி நீர் ஊற்றண்டையில் உள்ள கனிதரின் செடி அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். அதன் கொடிகள் சுவரின் மேல படரும். அல்லேலூயா. அப்ப யோசேப்பு கனிதரும் செடியா இருக்கிறான் என்று வேதம் சொல்றது. இயேசு கிறிஸ்து சொல்றார், நானே மெய்யான திராட்சை செடி என்று சொல்லி இந்த வாக்குத்தத்தம் சபைக்குள்ள தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள எப்படி கிரியை செய்கிறேன் என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள நான் காட்ட போகிறேன். நீங்க அடுத்தது திருப்பி கொள்ளுங்க. யோவான் 15ஆம் அதிகாரத்துல கொஞ்சம் கூட பார்க்க போறோம். இன்றைக்கு யோவான் 15வது அதிகாரம் 5வது வசனத்திலே அங்கே திரும்ப என்ன சொல்லப்படுகிறது என்று பார்ப்போம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். அவ்வளவுதான். முதல் ஆண்டவர் சொன்னார், நான் திராட்சை செடி. இப்ப அந்த திராட்சை செடி என்ன சொல்லுது? நீங்க யாரா? கொடிகள். சபை எப்படி இருக்குது இன்றைக்கு? திராட்சை கொடிகளாய் இருக்குது. அல்லேலூயா. அப்ப திராட்சை கொடிகளாய் நாம் இருக்க வேண்டும். திராட்சை செடியை குறித்து கொஞ்சம் தேவனுடைய பிள்ளைகள் இந்த காலை வேளையில அறிந்து கொள்ளணும். எத்தனை பேருக்கு ஆசை திராட்சை செடி அறிந்து கொள்ள என்று சொன்னா அது ஒரு வித்தியாசமான செடி. இருக்கிற செடிகளுக்குள்ளேயே ஒரு வித்தியாசமான செடி. நமக்கு தெரியும், நீங்க தாவரவியல் படிச்சீங்கன்னு சொன்னா தெரியும். மரம், செடி, கொடி. வேற ஏதாவது இருக்கா? இல்ல தானே? அப்ப 3 தான் இருக்கு. மரம், செடி, கொடி. இது நமக்கு தெரியும். ஆனா இதை எல்லாத்தையும் மாற்றி போடுற ஒரு தன்மை எதுக்கு இருக்குன்னு சொன்னா திராட்சை செடிக்கு மாத்திரம் தான் இருக்கு. ஏன்? அந்த திராட்சை செடியை நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா அது ஒரு இவ்வளவு தூரத்துக்கு வரும் மட்டும் எப்படியாம இருக்கணும்? செடியா இருக்கு. கிறிஸ்து அதைத்தான் சொல்றான், நானே திராட்சை செடி. இவ்வளவு தூரம் வரும் மட்டும் அது செடியாய்த்தான் இருக்கும். இந்த தூரத்துக்கு மேல அது வளர வேண்டும் சொன்னா அதுக்கு பந்தல் கட்ட வேண்டும். எது வேணும்? பந்தல் கட்ட. ஏன்? அதுக்கு மேல அது கொடியாய் படரும். இதுதான் யோசேப்பை சொல்லப்படுகிறது. அவர் படர்ந்தான். எங்கே? எகிப்து தேசத்துல படர்ந்தான். இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் தேசத்துல படர்ந்தான். அந்த படர்ற அந்த கொடியாக இன்றைக்கு கிறிஸ்து உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார். ஏன் என்று சொன்னா நீங்க கனி கொடுக்கணும். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் நல்ல கனிகளை மற்றவர்கள் விரும்பத்தக்கதாக செய்யணும் என்பதற்காகவே திராட்சை செடி. அப்ப திராட்சை செடி எல்லா செடிகளுக்கிடையும் ஒரு விசேஷித்த தன்மை, அது முத்தன்மை கொண்டது. அதை மரம் என்பார்கள், அதை செடி என்பார்கள், அதை கொடி என்பார்கள். ஆனால் அதன் தன்மையை பார்த்தீங்கன்னு சொன்னா அது மரமாய் செடியாய் அதன் முடிவு கொடியாக மாறி கனி கொடுக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப திராட்சை செடி எப்படி என்று சொன்னா அதில் 3 தன்மையை கொண்டதா இருக்கிறது. எப்படி நாம திருத்துவ தேவன்ல பார்க்கிறோம், பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்ற அந்த திருத்துவ தேவன் எப்படி அவர் இருக்கிறாரோ, திருத்துவத்தில் ஒன்றாக இருக்கிறாரோ, அதே போல இந்த திராட்சை செடிக்குள்ளே ஒரு தன்மை இருக்கிறது. அது மரம், செடி, கொடியாக நமக்கு வெளிப்படுகிறது. அதுதான் பண்டிதர்கள் சொல்றார்கள், பிதா, குமாரன், பரிசுத்தாவி எப்படி இருந்தாரோ இன்றைக்கு சபை அதே போல பிதாவுடைய அன்பிலும் இயேசு கிறிஸ்துவுடைய அந்த இதிலும் பரிசுத்தாவியானவருடைய அந்த கனி கொடுக்கிறதிலும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்பதை அங்கே காண்பிக்கிறது. ஹல்லேலூயா. யோவான் 15:5 வாசிச்சீங்களா? நானே நீங்கள் கொடிகள். அப்ப இங்க பார்க்கிறோம் எப்படி ஒன்றுனா செடி, கொடி, கனியாக வருது. அப்ப யோசேப்பு கனி கொடுத்தார் இல்லையா? இயேசு கிறிஸ்துவும் கனி கொடுத்தார் அவர் இருந்த நாட்கள்ல. நீங்க எப்படி என்று பார்த்தா இன்றைக்கு நீங்க என்ன செய்யறீங்க என்பதைத்தான் இந்த காலை வேளையிலே நாம பார்க்க இருக்கிறோம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு தோட்டம் செய்ய விருப்பம்? அல்லாட்டி தோட்டம் செய்திருக்கிறீங்க? எத்தனை பேர் ஐயா தோட்டம் செய்திருக்கீங்க? அம்மாமா, ஐயாமா, எத்தனை பேர் தோட்டம் ஊர்ல இங்க செய்யற அந்த ரோசா பூவை நான் சொல்ல இல்லை, இங்க வைக்கிற சலாட்டை நான் சொல்ல இல்லை. ஊர்ல தோட்டம் எத்தனை பேர் செய்திருப்பீங்க? நீங்க ஒரு போய் செய்யல. எல்லாருமே பங்களா வீட்டுல இருந்து அப்படியே மாடி வீட்டு ஏழை அப்படியே. நான் தோட்டம் செய்தேன், நான் ஆடு மேய்ச்சேன் சின்ன வயசுல. அப்ப நமக்கு அது தெரியும்.
எங்க அப்பா பெரிய தோட்டக்காரர். அப்ப தோட்டத்தை குறிச்சு நமக்கு நல்லா தெரியும். அதில் செம்பாட்டு தோட்டம் சொன்னா அந்த சிவப்பு மண் தோட்டம். நம்ம அதுக்கு போயிட்டு வந்தாலே நம்ம கலர் வித்தியாசமாய் தெரியும். அப்ப இந்த தோட்டத்தை குறித்து ஓரளவு உங்களுக்கு தெரியும். தோட்டத்தை குறித்து ஓரளவு உங்களுக்கு தெரியும், தெரிந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தோட்டத்தை குறித்து தெரிஞ்சாதான் இந்த செய்தி நமக்கு புரியும். ஹல்லேலூயா. செய்தி உங்களுக்கு புரியும். நீங்க திருப்பிக் கொள்ளுங்க. ஒரு தோட்டக்காரனை உங்களுக்கு நான் காண்பிக்க போறேன். யோவான் 15ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை திருப்பி வாசிங்க. ஏற்கனவே வாசிங்க தான். யோவான் 15ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்களேன். நான் மெய்யான திராட்சை செடி, ஓ, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். போதும். இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார், நான் மெய்யான திராட்சை செடி, ஆனா என்ன என் பிதா எப்படிப்பட்டவர் என்று சொன்னா அவர் தோட்டக்காரர். ஹல்லேலூயா. சும்மா தோட்டக்காரர், திராட்சை தோட்டக்காரர். ஹல்லேலூயா. அப்ப சபை என்கிற திராட்சை தோட்டத்தின் இன்றைய ஒரு லட்சணத்தை நான் வேதத்திலிருந்து காட்ட போறேன். சபை எப்படி இருந்தா வேதத்தின்படி திராட்சை தோட்டமாக, கனி கொடுக்கிற தோட்டமாக, அநேகர் வந்து புசிக்கத்தக்கதாக, அநேகர் வந்து ஆரோக்கியம் பெறத்தக்கதாக சபை இன்றைக்கு இருக்கணும். ஆனால் எப்படி இருக்கிறது என்பதை வேதம் காண்பிக்கிறதை நான் உங்களுக்கு காண்பிக்க இருக்கிறேன். திருப்பிக் கொள்ளுங்க. ஏசாயா 5ஆம் அதிகாரத்துக்கு நேராக அங்கே ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் எனக்கு போட்ட ஒரு பாரத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். ஏசாயா 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நீங்க வாசிங்க. இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து, என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலியடைத்து, 1வது வசனமா எப்படி இருக்கு? என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அங்கே சொல்லப்படுகிறது, இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் செடி, என் பிதா, என் அப்பா யாரு? திராட்சை தோட்டக்காரன். இப்ப அப்பாவுடைய தோட்டத்தை குறித்து, தேவனுடைய சபையை குறித்து, தேவனுடைய திட்டத்தை குறித்து, சபையிலே தேவன் வச்ச அந்த திட்டம் எப்படி இன்றைக்கு இருக்கிறது என்பதை இந்த ஏசாயா 5:1 சொல்லுகிறது. எப்படி என்று சொன்னா, என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. ஹல்லேலூயா. எப்படியாம் இருக்கு? மகா செழிப்பான மேட்டிலே. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இஸ்ரவேல் தேசத்துல திராட்சை தோட்டம் எப்படி இருக்குன்னு சொன்னா, அவங்க அந்த மலை பாங்கான இடங்கள்ல தான் திராட்சை தோட்டம் வைப்பாங்க. இன்றைக்கு நீங்க சுவிசில இருக்கிறதுனால பாக்கியவான்களே என்று சொன்னா அதை நீங்க பார்க்கலாம். எங்கேயும் சமதரையான இடங்கள்ல திராட்சை தோட்டத்தை சுவிசில நான் இதுவரைக்கும் காணதில்லை. ஆனா அநேக அந்த என்ன சொல்றது, மலை சார்பான இடங்கள், கொஞ்சம் உயர்ந்த மேடான இடங்கள்ல திராட்சை தோட்டத்தை வைப்பார்கள். இதைத்தான் இஸ்ரவேலர்கள் முந்தைய செய்தார்கள். அதனால தான் அவங்களுடைய திராட்சை குலை ஒன்றை வேதம் சொல்லுகிறது, 2 பேர் தூக்கணுமானம்மா. கைத்துல கட்டி, கம்பில கட்டி, முன்னால ஒரு ஆள் பின்னால ஒரு ஆள் தூக்கி கொண்டு போறாங்க. எப்படி? அந்த திராட்சை குலை அவ்வளவு பெருசா இருந்தது. ஏன் இங்கே வேதம் சொல்லுகிறது, மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. ஹல்லேலூயா. சபை தேவனுடைய திட்டத்திலே அது செழிப்பா இருக்க வேண்டும். எதிலே என்று சொன்னால் வசனத்தில், எதிலே என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தையில, எதிலே என்று சொன்னால் தேவ அபிஷேகத்தில், எதிலே என்று சொன்னால் தேவ பிரசன்னத்தில். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் நானும் எதில செழித்திருக்கணும் என்று சொன்னால் தேவனுடைய கிருபையில. ஹல்லேலூயா. அப்ப சபையை எப்படி வச்சிருக்கிறாரு? மலைப்பாங்கான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம். ஏன் மேட்டில வைக்கணும் என்று சொன்னா, அப்பதான் அதுக்கு அளவான நீர் வருமா வேதம் சொல்றாங்க.
தோட்டக்காரங்க சொல்றாங்க, திராட்சை தோட்டம் ஏன் மலையில வைக்கிறீங்க ஐயா, ஏன் ஒரு சமதரையில வச்சா நல்லா இருக்குமே. இல்ல, அந்த தோட்டத்துக்கு அதிகம் நீர் போனாலும் அது நல்ல காய கொடுக்காதான், கொஞ்சம் நீர் போனாலும் நல்ல காய கொடுக்காது. அதுபடினால அதுக்கு கணக்கா இருக்கணும் என்றதுக்காக மலைப்பாங்க வச்சிருப்பாங்க. அது என்ன செய்யுமா, அந்த திராட்சை செடி தனக்கு ஏற்ற தண்ணீரை, அந்த செடி தனக்கு ஏற்ற தண்ணீரை உறிஞ்சி வச்சிருக்குமா. பிற்பாடு அந்த கொடி வளர்ந்து போகும் பொழுது அது சப்ளை பண்ணி கொண்டிருக்கும். எதுக்கு? கொடிக்கு. இப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நான் மெய்யான திராட்சை செடி, நீங்க அவர்ல இருக்கும் பொழுது நீங்க கொடியாய் படருவீங்களா? நீங்க கொடியாய் படரும் பொழுது அவருக்குள்ள இருக்கிற அந்த ஜீவ நீரூற்று எங்க வருகிறது சொன்னா கொடிக்குள்ள வரும். அப்பதான் உங்களால கனி கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. சபை கனி கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. அடுத்த வசனம், 2வது வசனம், ஏசாயா 2வது வசனமா 5:2 வாசிங்க. அவர் அதை வேலியடைத்து, அவர் அதை வேலியடைத்து அதிலுள்ள கற்களை பொறுக்கி, அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு, அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி, அதில் ஆலயம் உண்டு பண்ணி, அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது என்று வேதம் சொல்றது. இங்க நான் இந்த வசனத்தை இன்றைக்கு பிரித்து உங்களுக்கு போதிக்க இருக்கிறேன். எப்படி என்று சொன்னா, அந்த வசனம் 2வது வசனம் சொல்லுகிறது, அவர் அதை முதலாவது என்ன செய்வார், தன்னுடைய தோட்டத்தை பிதாவாகிய தேவன் வேலி அடைத்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. வேலி அடைக்கிறது எதற்குங்க? பாதுகாப்பு. தோட்டத்துக்கு என்ன வேணும்? ஒரு பாதுகாப்பு தேவை. பாதுகாப்பு தேவை என்றபடினாலே அவர் என்ன செய்கிறார், பிதாவாகிய தேவன் அதை வேலையடைத்து, இன்றைக்கு சபையை, தேவனுடைய பிள்ளைகளை சத்துருவாகிய பிசாசானவன் வஞ்சித்து போகாதபடி, வழி விலகி கொண்டு போகாதபடி, பட்சித்து போடாதபடிக்கு சபையாகிய தேவனுடைய திராட்சை தோட்டத்தை தேவன் எப்படி பாதுகாக்கிறார் என்று சொன்னா, வேலையடைத்து ஃபுல் கவர் பண்ணி வச்சிருக்கிறார். நீங்க லைஃப் இன்சூரன்ஸ் செய்து வச்சிருப்பீங்க இல்லையா? அம்மா இல்லையா? ஏன் அம்மா லைஃப்லயே ஆசை இல்லையா? அம்மாக்கு தான் தெரியும். எத்தனை பேர் செய்து வச்சிருக்கீங்க? நானும் செய்துதான் வச்சிருக்கேன். பயப்படாம கை உயர்த்துங்க. ஒரு தடவை செய்யல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவ்வளவு நம்பிக்கை, அவ்வளவு நம்பிக்கை. ஆமென். உங்களுக்கு தெரியுமா, லைஃப் இன்சூரன்ஸ் செய்யறதுனாலே நாம அனுபவிக்க முடியாது. தெரியுமா? ஒன்று இன்சூரன்ஸ்காக அனுபவிப்பான், 2வது நாம செத்தாப்புறதான் அதை இன்னொரு ஆளுக்கு அனுபவிக்க முடியும், கொடுப்பாங்க. அப்ப அசூரன்ஸ் எல்லாமே நம்மை பாதுகாக்காது, உங்களை அது பாதுகாக்காது. ஆனா ஒரு திருப்தி என்ன, நான் இல்லாட்டி என் பிள்ளை, நான் இல்லாட்டி என் மனைவி, அவ இல்லாட்டி எனக்கு, நான் இல்லாட்டி அவருக்கு, என்னோட ஒரு காரியத்தை தவிர அந்த இன்சூரன்ஸ் ஒன்று உங்களை என்ன செய்யாது, பாதுகாக்காங்க. ஆனா பாதுகாக்கிறவர் யார் என்று சொன்னா இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவருக்கு அதுதான் அவர் சொல்றாரு, நான் சபை என்ற தோட்டத்தை நான் வேலி அடைத்து நான் பாதுகாக்கிறேன். முதலாவது தேவன் எப்படியாம் அந்த சபையை வேலி அடைத்து, அடுத்தது வாசிங்க, நீங்க என்னோட கண்டினியூவா வாங்க. அவர் அதை வேலி அடைத்து, அடுத்தது அதில் உள்ள கற்களை பொறுக்கிறார். அடுத்ததாக தேவன் பாருங்க சபையில என்ன செய்யறார் சொன்னா, கற்களை பொறுக்கிறார். ஏன் கற்களை பொறுக்கணும்? கற்கள் என்பது தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஏற்படுற ஒரு தடைகளாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. கற்கள் என்பது தேவனுடைய பிள்ளைகளுக்கு வருகிற ஒரு இடுக்கணாய் இருக்கிறது. அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார், நானும் கல் தான். எப்படி? என் மேல மோதினா என்ன ஆயிடுவீங்க? அது பீறி போடும், அது நசுக்கி போடும். தானியேல் தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்தும் பொழுது, இந்த கல்வியில மோதுறவன் ஒளிந்து போவான்.
ஒரே ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன், நீங்க திருப்புங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்துக்கு நேரம் வாங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் எப்படின்னு சொன்னா 6-7 வசனத்தை சீக்கிரம் வாசிங்கள. 1 பேதுரு 2வது அதிகாரம் 6-7 வசனத்தை வாசிங்க. அங்கே இந்த இயேசு கிறிஸ்து எப்படி கல்லா இருக்கிறார் என்று நான் காண்பித்து அடுத்ததுக்குள்ள போக போறேன். வாசிங்க. 1 பேதுரு 2:6-7. அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற மூலைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன். இவர்தான் இயேசு கிறிஸ்து. அங்கே சொல்லப்பட்டது தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்ற கல்லான மூலைக்கல்லை சீயோனிலே வைக்கிறேன். அதன் மேல அந்த இயேசு என்ற அந்த கல்லின் மேல, அந்த பாறை மேல விசுவாசமா இருந்து விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறது. ஆகையால் விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு, தேவனுடைய சபைக்கு அது விலையேற பெற்ற கல்லாயும் கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ, இப்ப கவனிங்க, தேவனுடைய பிள்ளைகளுக்கு அதை சொல்லுகிறது. அந்த கல்லாம் ஒன்று விசுவாசிக்கிறவர்களுக்கு எப்படி அது விலையேற பெற்றது. நீங்க இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வம் என்று விசுவாசிக்க சொன்னா, நீங்க இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தெய்வம் என்பதை நீங்க விசுவாசித்தீங்கன்னு சொன்னா, அது உங்க வாழ்க்கையில அது விலையேற பெற்றதாய் மாறிடும். ஆச்சரியமான காரியங்களை அவர் செய்வார், அதிசயமான காரியங்களை அவர் செய்வார், எண்ணி முடியாத பெரிய காரியங்களை அவர் செய்வார். அப்படி இல்லை என்று சொன்னால், கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கு வீட்டை கட்டுகிறவர்களால் ஆகாது என்று, வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூலைக்கல்லாகிய அந்த கல் இடறுதலுக்கு ஏற்ற கல்லாய் இருக்கிறது. அடுத்தது விழுவதற்கேற்ற கண்மனையுமாய் இருக்கிறது. முதலில் வாசிக்க. இடறுதலுக்கு ஏதுவான கல்லும், விழுதற்கு ஏதுவான கண்மலையுமாய் இருக்கிறது. இப்ப இயேசு கிறிஸ்துவும் தன்னை வெளிப்படுத்துறார். எப்படி? நானும் ஒரு பாறைதான், ஆனா நீங்க என்ன விசுவாசித்தீங்க என்று சொன்னா, நான் தெய்வம், நான் உங்களை மீட்க வந்தேன், நான் ஒரு ரட்சகர் என்பதை நீங்க விசுவாசித்தால் அவர் மகிமைக்கு உள்ளவராய், உங்களை உயர்த்துகிறவராய், உங்களை ஆசீர்வதிக்கிறவராய், உங்களை விசாரிக்கிறவராய் அவர் இருப்பார். ஆனால் நீங்கள் அவரை விசுவாசிக்கவில்லை என்று சொன்னால் அது பாதகமாய் மாறும் என்று வேதம் சொல்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இந்த கல்லை எதற்காக ஆண்டவர் சபையிலே, தேவனுடைய தோட்டமாகிய சபையிலிருந்து தேவன் பொறுக்கிறார் என்று சொன்னார், தேவனுடைய பிள்ளைகள் ஆரோக்கியமாய் இருக்கணும், தேவனுடைய பிள்ளைகள் சுகமாய் இருக்கணும், தேவனுடைய பிள்ளைகள் நல்ல மகிழ்ச்சியா இருக்கணும் என்பதற்காக உங்களுக்கு இருக்கிற தடை கற்களை அவர் பொறுக்கி எடுக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு கல் இருக்கு தேவனுடைய சபையில பிள்ளைகளுக்கு, அது கடினமான இருதயம், கல்லான இருதயம் என்று சொல்லி வேதம் சொல்றது. இப்ப அந்த கல்லான இருதயத்தை என்ன செய்ய வேண்டும்? இயேசு சபைக்குள்ள வந்து கிறிஸ்து என்ன செய்ய வேண்டும்? அதை பொறுக்க வேண்டும். உங்களுடைய இருதயம் இதுவரைக்கும் கல்லா இருந்து அவரை பார்க்க முடியாம, அவரோடு பேச முடியாம, அவரிடத்தில் பெற்றுக்கொள்ள முடியாம உங்கள் இருதயம் கல்லா இருக்குமானால், ஒரு விசை இந்த ஆராதனை முடிவில் நீங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. அப்ப இந்த கல்லான இருதயத்தை இயேசு என்னவாய் மாற்ற போறார்? சதையாக மாற்றுவார். ஹல்லேலூயா. சதையாக மாற்றினாத்தாங்க அவருடைய அந்த சகல காரியத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும், தேவனுடைய சபை பெற்றுக்கொள்ள முடியும். அதனால தான் தேவன் என்ன செய்யறான்னு, தேவனுடைய சபையிலே கற்களை பொறுக்கிறார். அடுத்தது வாசிங்க. அதிலே நற்குல திராட்சை செடிகளை நடுகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, சாதாரண ஒரு தோட்டத்தில் நீங்க தோட்டம் செய்கிறார்கள், ஏன் நான் கேட்டேன்னு உங்களுக்கு தெரிந்திருக்கும். நல்ல செடிகளை இந்த நாத்து நட்டு வைப்பாங்க தெரியுமா? எங்க ஊர்ல பொயில, மிளகா மற்ற சில பயிர்கள் வந்து டைரக்டா நேரடியா தோட்டத்துக்கு போகாது. அதை முதல்ல பாத்தி கட்டி அதை மூடி பராமரிச்சு, அது ஒவ்வொரு நாளும் காலையில தண்ணி காட்டி
தண்ணி இதங்கணும், தண்ணி காட்டி அப்பதான் அது சின்ன சின்னதா வளர்ந்து அப்படியே வெளியில வந்து நிற்கும். ஒரு சின்ன இவ்வளவு மிளகா கண்டு, இவ்வளவு புயல கண்டு, இவ்வளவு கண்டு வந்த உடனே அதுக்கு பிறகுதான் அது விடுங்கப்பட்டு அது தோட்டத்துக்கு கொண்டு போகப்படும். ஹல்லேலூயா. அதுக்கு பிறகுதாயா அது தோட்டத்துக்கு கொண்டு போகப்படும். அப்ப உங்களை உலகத்துல வைத்து ஆண்டவர் புடுங்கி எடுத்து நட்குல, எப்படி வசனம் சொல்றது, அதிலே நட்குல திராட்சை செடிகளை நட்டு, அப்ப உலகத்துல இருந்து உங்களை ஆண்டவர் தனக்கு தேவையான நட்குல திராட்சை செடிகளாய் அவர் செலக்ட் பண்ணி உங்களை கொண்டது சபை என்ற தோட்டத்திலே அவர் நாட்டி இருக்கிறார். எப்படி நாட்டி இருக்கிறாரோ, நட்குல திராட்சை செடிகளாய். ஹல்லேலூயா. அப்படி என்று சொன்னா தேவனுடைய பிள்ளைகள், நீங்க சும்மா நினைக்காதீங்க நான் ஏதோ ஒரு பாஸ்டர் ஜேம்ஸ் சொன்னதுக்காக இந்த இடத்துல கூடி இருக்கிறேன், இல்ல பாஸ்டர் சங்கர் சொன்னதுக்காக, இல்ல பாஸ்டர் டேனியல் சொன்னதுக்காக, அல்லாட்டி யார் ஒரு விசுவாசி சொன்னதுக்காக நான் இன்றைக்கு சபைக்கு வந்துட்டேன்னு தம்பி நினைக்காதீங்க. தேவனுடைய அனாதி தீர்மானத்தினாலே நீங்க இன்றைக்கு இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அதான் அவர் சொல்றார், நற்குல திராட்சை செடியாய் நான் உங்களை செலக்ட் பண்ணி. நற்குலம் என்று சொன்னா அநேக செடிகள் வளருங்க, அநேக பயிர்கள், அநேக ஒரே விதல அநேக வளர்ந்து கொண்டு வந்தாலும் அதை எல்லாத்தையும் எடுக்க மாட்டார்கள். ஒரு சில கோணலானது கிருகி அப்படியே ஏதாவது எல்லாம் இருக்கும். ஆனா எப்படி நாங்க நல்ல செடிய இதை வச்சா நல்லா பயிர் தரும், இதை வச்சா நல்ல செழிப்பா வரும், இது நல்ல கனி கொடுக்கும் என்று சொல்லி நாங்க எப்படி நாம அதை தோட்டத்தில் கொண்டு போய் விதைக்கிறோமோ, நாட்டுகிறோமோ, அதே போல தேவனுடைய பிள்ளைகளை தேவன் அவர் தாயின் கற்பத்தில் இருந்து உங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப நீங்க சும்மா இல்ல, நீங்க தேவனால எப்படியா முன்குறிக்கப்பட்டிருக்கிறீங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. சபையில இருக்கிற நீங்க யாரால முன்குறிக்கப்பட்டிருக்கீங்க? என்னாலயா? இல்ல, தேவனாலே, அவருடைய அனாதி தீர்மானத்தினாலே. ஹல்லேலூயா. இந்த வானமும் பூமியும் தோன்றதற்கு முன்பதாகவே நீங்கள் முன்குறிக்கப்பட்டிருக்கிறீங்க என்று சொல்லி வேதம் சொல்றேன். ஹல்லேலூயா. அடுத்ததை காண்பீங்க, வாசிங்களேன். எப்படி? அதிலே நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி. இப்ப சொல்லுகிறாரு, முதல்ல சொன்னாரு எப்படி? முதல் இந்த வாசிங்கம்மா, வாசிங்கன்னா அவர் அதை முதல்ல வேலி அடைக்கிறாரு. இரண்டாவது சபை நல்லா இருக்கணும் கல்ல பொறுக்கிறாரு. இப்ப நட்ட உங்களை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்க விசேஷித்தவர்கள், நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அடுத்தது இப்ப அதில் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டுகிறார். கோபுரம் எதற்காக என்று சொன்னால் காவல் காப்பதற்காக. ஹல்லேலூயா. வேலி அடைத்தார் என்னன்னு சொன்னா பாதுகாப்புக்கு. ஏன்? மிருகங்கள் சைட்டால வந்துடாம. ஆனால் கோபுரத்தை கட்டுறார் ஏன்னு சொன்னால் மேலால வர்ற காரியங்களில் இருந்து தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களை பாதுகாக்கும்படியாக அங்கு கோபுரம் கட்டப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்ப கோபுரத்தை கட்டி, கோபுரத்துல யார் உட்கார்ந்து இருப்பாங்க சொன்னா உலகத்துல செக் பாயிண்ட் என்று சொல்லுவாங்க. செக் பாயிண்ட்ல யார் உட்கார்ந்து இருப்பான்னு சொன்னா ஒரு காவலாளி உட்கார்ந்து இருப்பான். காவலாளி உட்கார்ந்து யாரும் அணுகாதபடிக்கு அதை பாதுகாக்கிறவராக. அப்ப கோபுரத்தை கட்டி அங்கே தேவன் எப்படி என்று சொன்னா காவல் காக்கிறதா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? வேதம் சொல்றது பறந்து காக்கும் பட்சியை போல. ஹல்லேலூயா. எப்படி அந்த தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் காக்கிறார்? பறந்து காக்கிற பட்சியை போல உங்களை நான் காக்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு இடத்துல வேதம் சொல்லுகிறது, நான் கோழி தன் குஞ்சுகளை காக்கிறது போல, கோழி தன் குஞ்சுகளை காக்கிறது போல நான் உங்களை என்னுடைய சட்டைக்குள்ள வைத்து காக்கிறேன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்ப நீங்க சாதாரண ஆட்கள் இல்லைங்க. உங்களுக்காக ஒரு பெரிய தேவ தூதர்களுடைய படை உங்களுக்காக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க நினைக்க வேண்டாம், சும்மா ஒரு ஜெபிச்சுட்டு போறேன், ஆண்டவரே நான் போற இடத்துல என்ன பாதுகாப்பு சொல்ற அந்த ஜெபத்துக்கு பின்னாலே தேவனுடைய கிரியை அநேகமாய் உங்களுக்கு இருக்கிறது. எத்தனை இடத்துல நீங்க யோசிச்சு பாருங்க, எத்தனை இடத்துல அச்சலன் தவிக்க முடியாமல் கவிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. சில நேரத்தில் நானே யோசிச்சிருப்பேன். போன வாரம் கூட நான் யோசிச்சேன், என்ன ஆண்டவரே என்னை அப்படியே இந்த காலை தூக்கி அப்படியே இந்த பக்கம் போட்டுங்க.
ஹல்லேலூயா. என் கைதான் செய்துச்சு, ஆனா எப்படி என்று எனக்கு தெரியாது. தொடர்ந்து ஓடும் பொழுதுதான் ஆண்டவரை துதித்து கொண்டு வந்தேன். இதுல பட்டிருந்தா பின்னாலும் அடிச்சிருக்கும், முன்னாலும் அடிச்சிருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் இப்படி நமக்கு தெரியாத ஒரு பாதுகாப்பை, தேவ பிள்ளைகளுக்கு கண்களால பார்க்க முடியாத ஒரு பாதுகாப்பை கர்த்தர் போட்டு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதைத்தான் நான் வேதம் சொல்லுது, கோபுரம் கட்டி எப்படியா பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி கோழி தன் குஞ்சுகளை பாதுகாக்கிறேன்னு சொன்னா, நீங்க பாருங்க, கோழி அப்படியே வெட்டியான இடத்துல தன் குஞ்சுகளை விட்டுடும் மேய. அப்படியே மேய, என்ன மேய, புறங்கி சாப்பிட்டு கொண்டு இருக்கும், கொத்தி சாப்பிட்டு கொண்டு இருக்கும். இப்ப அந்த கோழி குஞ்சுகள் நல்ல சுதந்திரமாய் அது சாப்பிடுதுன்னு சொன்னா, அம்மா பக்கத்துல இருக்கிறார். அம்மா இருந்தாலே பொம்பிள்ளைகளுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அதுல அப்பா இருந்துட்டாருன்னு சொன்னா பயங்கர சந்தோஷமே. எங்களுக்கு பாதுகாப்பும் இருக்குது, அன்பும் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, இந்த கோழி என்ன செய்யுமா, அப்படியே வெட்டியால போய் விட்டுன குஞ்சுகளை கொஞ்சம் ஃப்ரீயா அப்படியே எல்லாத்தையும் சாப்பிட்டு கொண்டிருக்கும். இப்ப கோழி விட்டுட்டு அது சாப்பிட்டாலும் நீங்க அதை பார்த்தீங்கன்னு சொன்னா, அது சும்மா சாப்பிடாது. அப்படியே ஒரு கொத்திட்டு இப்படி பார்க்க பார்த்திருக்கீங்களா, கவனிச்சிருக்கீங்களா? உடனே இப்படி பார்க்குது. ஏன் பார்க்குது? பராந்து வந்து குஞ்ச கொண்டு போயிடுமான்னு சொன்னேன். ஆனா குஞ்சு பார்க்காது. குஞ்சுக்கு என்ன பயம் இல்லையே, அம்மா நிக்கிறாங்க, அப்பா அங்கால நிப்பாரு. அப்பா கொஞ்சம் பிஸிதான், அவர் இப்படி இருக்கிறாரு, ஆனா அம்மா பக்கத்துல நிக்கிறாரேன்னு சொல்லி கோழி குஞ்சு அந்த பாதுகாப்பை. அதே போலதான் ஆண்டவர் சொன்னார், கோழி தன் குஞ்சுகளை பாதுகாக்கிறது போல நான் உன்னை சேர்த்து கொண்டேன். ஹல்லேலூயா. நான் உன்னை இழுத்து கொண்டேன். பிறந்து வருதுங்க. பிறந்து வந்த உடனே கோழி ஒன்னும் செய்யாது, ஒரே ஒரு சத்தம் போடும், சத்தம் போடும், குஞ்சுகளுக்கு விளங்கிடும். அப்படியே சட்டை இருக்க எல்லாம் வந்து உள்ள உட்கார்ந்து கோழி அப்படியே உட்கார்ந்து இருக்கும். ஹல்லேலூயா. இதான் கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறார். அந்த அழகு தேவனுடைய பாதுகாப்பின் அழகு. ஹல்லேலூயா. அப்ப அவர் கோபுரத்தை கட்டி தேவனுடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறார். அடுத்தது என்ன சொல்றது? இப்ப அதுல என்ன செய்யறார் என்று சொன்னா, ஒரு ஆலையை உண்டு பண்ணி. ஹல்லேலூயா. இந்த ஆலை என்னன்னு சொன்னால், ஆலை எதற்காக திராட்சை தோட்டத்தில் உண்டாக்குவது என்று சொன்னால், எதற்காக ஆலையை கட்டி வைப்பார்கள் என்று சொன்னால், அந்த திராட்சை தோட்டம் அது நல்ல கனிகளை எடுத்து, நல்ல பெரிய கொழுத்த கனிகளை எடுத்து அதை ஆலையில கொண்டு போய் போடும் பொழுது அதை என்ன செய்யும்? அந்த ஆலை அதை பிழிஞ்செடுக்கும். ஹல்லேலூயா. அது நல்லா பிழியப்படும். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஆசீர்வாதம் இருந்தாலும் ஆண்டவர் சபையில வைத்து தம்முடைய வார்த்தை என்ற அந்த ஆலையினாலே உங்களை என்ன செய்கிறாரு? பிழிந்தெடுக்கிறார். ஏங்க தேவை திராட்சை ரசத்தை பிழியணும்? அது விலையேற பெற்றதா மாற்றணும். ஹல்லேலூயா. அது ஜனங்களால ராஜாக்களுக்கு பிரியம் உண்டாக, விலை உயர்ந்த பாத்திரமாக, இதுவரைக்கும் உங்களை யாரும் கணக்கிடாம அவமானத்துக்குரிய ஒரு பாத்திரமாய் தேவனாலே நீங்க, அதாவது மனுஷர்களாலே புறக்கணிக்கப்பட்ட ஒரு பாத்திரமாய் இருந்திருக்கலாம். ஆனால் தேவனை நீங்க சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, தேவனை இயேசு கிறிஸ்துவை நீங்க ஏற்றுக்கொள்ளும் பொழுது, முதலாவது பரலோகம் உங்களை அவருடைய பிள்ளையாக அங்கீகரிக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளையாக அங்கீகரிக்கும் பொழுது தேவன் எப்படி என்று சொன்னா, உங்களை சபை என்ற அந்த ஆலைக்குள்ள உங்களை வச்சு அவர் கொஞ்சம் புளிஞ்செடுக்க வேண்டி இருக்குது. ஏன்? உங்களை கொஞ்சம் விலை உயர்ந்தவர்களாய் மாற்றணும். ஹல்லேலூயா. விலை உயர்ந்தவர்களாய் மாற்றணும். எந்த திராட்சை பழமும் அது அப்படியே மார்க்கெட்டுக்கு போச்சுன்னு சொன்னா அதுல வேல்யூ பெருசா இல்லை. நீங்க ஒரு 3 பிராங்கிக்கு 1 கிலோ திராட்சை பழத்தை வேண்டலாம் மிக்ரோஸ்ல. ஹல்லேலூயா. ஆனா இதே திராட்சை பழத்தை நல்லா பிழிஞ்சு, அந்த ஆலையில போட்டு பிழிஞ்சு, அதில் அந்த ஒரிஜினல் சாறை எடுத்து அது பாதுகாக்கப்பட்டு வருஷக்கணக்கு ஆன பிறகு அதில விலையே வேற. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. இன்றைக்கு அதைத்தான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு சபையிலே ஆண்டவர் செய்து வரார். ஆலயை கட்டி, உங்களை எதற்காக ஆலயை கட்டி என்று சொன்னால் உண்டு, தேவனுடைய பிள்ளைகள் பிழிஞ்செடுக்கப்படணும், அடுத்ததாக உங்களை உருவாக்கப்படணும், அடுத்தது உங்களை உயர்த்தணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஊழியத்துக்கு கொண்டு வரணும் தேவ சபை. எப்பவும் வந்து நீங்க அப்படியே இருக்கிறவர்களா இருந்துட்டு போறதில்லை. ஒரு காலத்துல நீங்க ஊழியங்களை செய்யணும். ஒரு காலத்துல நீங்க இப்ப உருவாக்கப்பட்டாதான் கொஞ்ச காலத்துல என்ன செய்ய முடியும்? ஊழியத்துல செய்ய முடியும். அப்ப உருவாக்கப்படுற ஒரு அனுபவம், ஊழியம் என்ற இன்னொரு அனுபவம். அதற்கு முன்பாக வெளியப்படணும். அப்படின்னு சொன்னா ஊழியர்களால சில நேரம் பந்தாடப்படுவோம். நாம பந்தாடப்பட்டதுனால சொல்றோம், இப்படி ஊழியர்களாய் வருவோம் என்று எதிர்பார்க்கவில்லை. ஆனால் அப்பவே அவங்க ஃபுட்பால் ஆடைகளையே நாங்க யோசிக்கல, ஏன்றா ஊழியர்கள் எங்களை வச்சு இப்படி சிம்பிளி ஆடுறாங்கன்னு சொல்லி அப்ப நாம கோபப்பட்டோம். இப்ப ஆண்டவர் சொல்றார் எதற்காக என்று சொன்னால், ஆலையில வச்சு நாம் புளிஞ்சது எதற்காக? கர்த்தர் தன்னுடைய மகிமைக்குள்ள உங்களை கொண்டு வரணும். தேவ பிள்ளைகளாகிய உங்களை கொண்டு வரணும். தம்பி, உங்களை கொண்டு வரணும். அவருடைய மகிமைக்குள் நீங்க ஆராதனைக்கு வந்து ஒரு வார்த்தையை கேட்டுட்டு போறதற்காக வரவில்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆராதனையில இருந்து நீங்க ஒரு மகிமை மேல மகிமை என்று சொன்னா, இன்றைக்கு கொடுக்கிற ஆகாரம் இந்த வாரம் முழுவதும் உங்களோடு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த ஆகாரம் தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தை உங்களுக்கு அது ஜீவனாய் இருக்கும் பொழுது நீங்க அடுத்த ஆகாரம், அடுத்த ஞாயிறு புசிக்கும் வரைக்கும் அது உங்களுக்குள்ள கிரியை செய்து கொண்டிருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க அடுத்த வசனத்தை, இந்த இரண்டாவது வசனத்தை திரும்ப சீக்கிரமா வாசிங்களே. இரண்டாவது வசனத்தை ஆரம்பத்திலிருந்து வாசிங்க. அவர் அதை வேலி அடைத்து கற்களை பொருத்தி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவே ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையை உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருக்க, அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. இப்ப அது கசப்பான பழத்தை தருகிறது. ஒரு தோட்டக்காரனை முதல்ல நான் கேட்டேன், யார் தோட்டம் செய்றீங்கன்னு சொல்லி. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், தோட்டக்காரனுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கு? நல்ல கனி வரணும், நல்ல பயிர் வரணும். ஏன்? அவன் கஷ்டப்பட்டு விதைக்கிறான், கஷ்டப்பட்டு போறான், கஷ்டப்பட்டு நீர் பாய்ச்சுறான், கஷ்டப்பட்டு காரியத்தை செய்யல. சபை எப்படியான கனியை கொடுக்க வேண்டும்? நல்ல கனியை கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆனா இங்கே சபை என்ன கனியை கொடுக்கிறது வேதம் சொல்றது? கீழே அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார், அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. இன்றைக்கு சபை ஏன் கசப்பான பழங்களை கொடுக்கிறது? ஹல்லேலூயா. சபை கசப்பான கனிகளை ஏன் கொடுக்கிறேன்னு சொன்னா, அது இன்றைக்கு விலை போக முடியாம இருக்கிறது. அதுக்கு என்ன சொல்றது? சபைக்கு அந்த தேவனுடைய ரட்சிப்பை குறித்து, தேவனுடைய அந்த மகிமையை குறித்து, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அவருடைய அந்த தாளந்துகளை குறித்து நாம் நோக்கம் இல்லாம, எதிர்பார்ப்பு இல்லாம, அதன் விசேஷம் தெரியாம நாம் இருக்கிறதுனாலே சபை இன்றைக்கு எப்படியா கசப்பான பழங்களை கொடுக்கிறதா இருக்கிறது. அப்ப விலை போகாததாய் அது இருக்கிற மட்டும் அது மாறி இருக்கிறதுனாலே அது தகுதியற்று போயிருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் சபை ஏன் வேதத்தின்படி அது தகுதியற்ற என்று ஏசாயா சொல்லுகிறார் என்று சொன்னா, அது இன்னும் சரி செய்யப்படணும், இன்னும் சரியாக்கப்படணும். இப்ப பாருங்க, இப்ப நீங்க திருப்பிக் கொள்ளுங்க. யோவான் 15ஆம் அதிகாரம் நான் முடிக்க போறேன். 15ஆம் அதிகாரத்தில் உங்களுக்கு ஒரு காரியத்தை காண்பித்து நான் முடிக்க இருக்கிறேன். 5வது வசனத்துல வாங்க. யோவான் 15:5 சீக்கிரமா வாசிங்க. யோவான் 15:5. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல்
உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று வேதம் சொல்றது. அப்ப ஏன் முதல்ல கசப்பான கனிகளை கொடுத்தது என்று சொல்லி ஏசாயாவில் சொன்னு சொன்னா, அங்கே எதில நிலைத்தில சபை, எதில நிலைத்தில தேவனுடைய பிள்ளைகள், எதில நிலைத்தில திராட்சை கொடி, செடியில நிலைத்தில்ல. இப்ப யோவான்ல நீங்க வாசிச்ச வசனத்தை திரும்பி வாசிங்க. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். அப்ப யோசேப்புக்கு உண்டான அந்த ஆசீர்வாதம் கிறிஸ்துவ மூலமாய் இஸ்ரவேலுக்கு வந்தது. அந்த கிறிஸ்து மூலமாய் சபைக்குள்ள வந்தது. இப்ப யோசேப்பில் மேட்டர், கிறிஸ்து என்ன செய்யறாரு? திராட்சை செடியா மாறிட்டாரு. அவர் சொல்றாரு, நீங்கள் எங்க கொடி, நீங்க கொடிகள், ஆனால் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும். அப்படி என்று சொன்னார். இயேசு என்ற அந்த செடியில இந்த கொடிகளாகிய நீங்களும் நானும் ஒட்டப்பட்டிருந்தா தான் நல்ல கனிகளை, மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். அல்லேலூயா. அப்ப இயேசு சொல்றார், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இன்றைக்கு அநேகர் செய்து கொண்டிருக்கிறாங்க, ஆனா இயேசு இல்லை. இன்றைக்கு அநேக காரியங்களை நீங்க யூடியூப்ல பார்க்கலாம், நல்லா பிரபலியமா செய்து கொண்டிருப்பாங்க, ஆனா கிறிஸ்து அங்க இல்ல, கிறிஸ்து அவர்களுக்குள்ள இல்ல, கிறிஸ்து கிரியை செய்யல. ஏன்? சில நேரம் கொடி என்ன செய்து, தனக்கு இருக்கிற சாரம் இருக்கு மட்டும், தனக்கு இருக்கிற காரியம் இருக்கு மட்டும் பிரகாசித்து கொண்டே இருக்கும். ஆனால் அது நிலையான ஒரு கனியை கொடுக்கணும் என்று சொன்னா, தேவன் பிரியப்படுற ஒரு கனியை கொடுக்கணும் என்றா, அது கிறிஸ்துவோடு ஒட்டப்பட்டிருக்கணும். 4வது வசனத்தை காண்பிக்கிறார். வாசிங்க 4வது வசனம். என்னில் நிலைத்திருங்கள், என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால், அதாவது தேவனுடைய பிள்ளைகளாவது கிறிஸ்துவிலே நிலைத்திராவிட்டால், அது தானாய் தன்னுடைய இஷ்டத்தில் கனி கொடுக்க மாட்டாது. நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீங்க. தேவனுடைய பிள்ளைகள் யோசிச்சு பாருங்க, நீங்க கனி கொடுக்கணும், நீங்க கனி கொடுக்கணும். ஒரே ஒரு வசனம் காண்பிக்கிறேன். எரேமியா 2வது வசனம் நான் வாசிக்கிறேன், நீங்க திருப்பிக் கொள்ளுங்க. நான் வாசிக்கிறேன். எரேமியா 2வது அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது, நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன். தேவனுடைய பிள்ளைகளை அவர் உயர்குல நற்கனி கொடுக்கிற திராட்சை செடியாய் சபையை மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. சபையை நாட்டி இருக்கிறார். ஆனால் நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடிகளாய் மாறி போனது என்ன? தேவனுடைய வார்த்தை சொல்றது, காட்டு திராட்சை செடிகளாய், ஆகாத கொடிகளாய் மாறி போனது என்ன? ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லாத்தான் வச்சிருந்தார், நல்லாத்தான் அவர் கொண்டு வந்தார். ஆனா ஏன் மாறினது சொல்லி ஆண்டவருடைய கேள்வி. நீங்க திருப்பி வாங்க, நான் முடிக்க போறேன். ஏசாயா 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ஏசாயா 5ஆம் அதிகாரத்துல அங்க ஒரு காரியத்தை காண்பித்து நான் முடிக்கிறேன். 4வது வசனம். ஏசாயா 5ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்கிறது, நான் என் திராட்சை தோட்டத்துக்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு நீ செய்யலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் என் திராட்சை தோட்டத்துக்காக, நான் என் சபைக்காக, நான் என் தேவ பிள்ளைகளுக்காக, நான் என் ஜனத்துக்காக, நான் ரட்சித்த என் பிள்ளைகளுக்காக, என் ரத்தம் சிந்தி மீட்ட என் ஜனத்துக்காக நான் இனி என்ன செய்யலாம்? அது அந்த திராட்சை பழங்களை தருவது நான் காத்திருக்க கசப்பான பழங்களை தந்ததே. ஹல்லேலூயா. அப்ப நல்ல உடைகளை போட்டு வருகிறதால மாத்திரமல்ல, கிறிஸ்துவுடைய அந்த நற்கனி நமக்குள்ள வரணும். பரிசுத்தம் என்ற நற்கனி நமக்குள்ள வரணும். ஹல்லேலூயா. நல்ல உடையை போட்டுக்கொண்டு நாங்க வந்துடலாம், ஆனா பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும் சபை. அந்த பரிசுத்தம் என்ற கனியை நாம் காத்துக்கொள்ளும் பொழுது இயேசுவோடு நாங்கள் ஒட்டப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசுவோடு ஒட்டப்பட்டு இருக்கும் பொழுது நீங்க விலையேற பெற்ற ஒரு பாத்திரமாய் கிறிஸ்துவனை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர்களுக்கு கொஞ்ச நேரம் இந்த கேட்ட வசனத்தை நாம் தியானிக்க போறோம். நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், நீங்க எழுந்து
எழுந்து நின்று தியானிங்க. ஏசாயா 43:1 ஒரு காரியத்தை நான் காண்பித்து முடிக்க போறேன். அங்கே ஒரு வசனம் இருக்கிறது. இப்போது யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவர் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கிறமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக்காதே, உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவரே, நான் உம்முடையவன் சொல்லுங்க. உங்க வாய்களை திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே, நான் உம்முடையவன், நான் உம்முடையவன். ஏசப்பா, நான் உம்முடையவன். என்னை பாதுகாக்கிறீங்க. எனக்கு எதிராக வந்த எல்லா கற்களை பொறுக்கி என்னை ஆண்டவரே பாதுகாத்தீங்களே. ஓ, நன்றி அப்பா. நீங்க பாதுகாத்து வந்தீங்களே, சபையை பாதுகாக்கிறீங்களே. சொல்லுங்க, வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் உற்சாகமாய் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம். ஆண்டவரே, நீர் எங்களை பாதுகாக்காவிட்டால், நீர் எங்களோடு இருக்காவிட்டால், நீர் எங்களை ஆளுகை செய்யாமல் இருந்தால் எங்கள் நிலைமை பரிதாபமாய் இருந்திருக்கிறது. ஓ, உங்கள் நிலைமை பரிதாபமாய் இருந்திருக்கிறது. அவர் உங்களை பாதுகாத்து உங்களை காத்து வந்திருக்கிறார். எதற்காக என்று சொன்னார், நீங்க நல்ல கனிகளை கொடுக்கணும். அந்த கனி தேவன் புசிக்கக்கூடியதாய், தேவன் புரியப்படக்கூடியதாய், தேவன் என் பிள்ளை என்று சொல்லக்கூடியதாய், உங்களை நேசிக்கத்தக்கதாய், உங்களோடு பேசத்தக்கதாய் அந்த கனி இருக்கணும். ஹல்லேலூயா. உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிற சகோதரனே, உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார் சகோதரியே, நீ அவருடையவன். ஆண்டவர் சொன்னார், நீ என்னுடையவன். பேர் சொல்லி அழைத்திருக்கிறப்பா. நன்றியப்பா. நீரில்லாமல் நான் இல்லையே, நீ சொல்லாமல் உயர்வில்லை. நீரில்லாமல் நான் இல்லையே, நீ சொல்லாமல் உங்கள் பிரசன்னம்தான் எனது முகவரி. உங்கள் பிரசன்னம்தான் நீரில்லாமல் நீ சொல்லாமல் நீரில்லாமல் எல்லாரும் கொஞ்ச நேரம் சொல்லுவாங்க. அப்பா, நீரில்லாமல் அழைத்த நாள் முதல், அழைத்த நாள் முதல் இதுவரை என்னை விலகாம வாக்கு தந்தம் பிரசன்னதே. அழைத்த நாள் முதல் கூடவே இருந்தே சுகம் சுத்தம் பிரசன்னதே. மலை மேலே நிறுத்தி அழகு பார்த்ததும் பிரசன்னமே. விலை போகா மலை மேலே நிறுத்தி அழகு பார்த்ததும் பிரசன்னமே. பிரசன்னம்தான் சொல்லுங்களேன். பிரசன்னப்பா, பிரசன்ன